ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் பாலிட்டியில் இனி நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் சம்மந்தமான விஷயம் பார்க்க போகிறாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படிங்கிறது கவர்னர். சரிங்களா? ஸோ கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்குது, அவருக்கான டேர்ம்ஸ் என்ன, அவருக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் சம்மந்தமாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம கவர்னர் போஸ்ட்டு பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்லாம் எதுக்கு கீழே வரும், நம்ம கான்ஸ்டியூஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 6ல் வரும். சரிங்க, இந்த பார்ட் 6 தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு இந்த பார்ட் 6 தான் இருக்கும். அதில் தான் நமக்கு இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் வரும் உங்களுக்கு. ஸோ இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 153லேருந்து ஆர்டிகல் 167 வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசக்கூடியது. அதாவது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் மட்டுமே பேசக்கூடியது அந்த 153லேருந்து 167 வரைக்கும் அப்படின்னு. சரிங்களா? இதில் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? ரெண்டாவது லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம் அப்படிங்கிறது. மூணாவது ஜுடிஷியரி, நீதித்துறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஜிஸ்லேச்சரையும் ஜுடிஷியரி பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கான ஆர்டிகல்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் நான். ஸோ ஆர்டிகல் 153லேருந்து 167 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசக்கூடியது அப்படிங்கிறது. மாநிலத்திற்குரிய நிர்வாகம் சம்மந்தமாக பேசக்கூடியது 153லேருந்து 167 வரைக்கும் அப்படிங்கிறது. தென் வந்து லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்தை பற்றி பேசக்கூடியது அப்படிங்கிறது ஆர்டிகல் 168லேருந்து 212 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு லெஜிஸ்லேச்சர் பற்றி பேசக்கூடியது அப்படிங்கிறது. அடுத்து ஜுடிஷியரி, நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிகல் 214லேருந்து 237 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜுடிஷியரி பற்றி பேசக்கூடியது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள். இது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா நமக்கு பார்ட் 6ல் இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம பார்க்க போகிறதுங்கிறது ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் தான். ஸோ இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது கவர்னர். சரிங்களா? ரெண்டாவது சீஃப் மினிஸ்டர். மூணாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் குழு. நாலாவது அட்வொகேட் ஜெனரல். சரிங்களா? இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இதில் நமக்கு வைஸ் கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட்டு கிடையாது. சரிங்களா? இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு இதேமாரி யூனியனுக்கும் பார்த்தோம். ஏன் நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து பார்க்குறப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் யூனியனில் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா ஒன்று பிரசிடென்ட் இருப்பார், ரெண்டாவது வைஸ் பிரசிடென்ட் இருப்பார், மூணாவது பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, நாலாவது அமைச்சர்கள் குழு இருக்கும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அஞ்சாவது வந்து நமக்கு அட்டார்னி ஜெனரல் இருப்பார். இல்லையா? இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டு வந்து இங்கே வைஸ் கவர்னராக இருக்கணும், பட் ஆனால் கிடையாது. சரியா? ஸோ அந்த பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுங்க. இதில் கவர்னர் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதாவது அவருடைய ஆஃபீஸை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 153லேருந்து 162 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அவருடைய ஆஃபீஸை பற்றி பேசக்கூடிய, அதாவது அப்பாயின்மெண்ட்டு, அவருடைய அப்புறம் டேர்ம்ஸஸ், அவருக்கான உறுதிமுறைகள், கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ், இது எல்லாமே பேசக்கூடியது 153லேருந்து 162 வரைக்கும் இருக்கக்கூடியது. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்வொகேட் ஜெனரல் பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 163லேருந்து 167 வரைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ். இதை வந்து அதெல்லாம் நான் வச்சுக்கங்க. சரியா? இப்போ நம்ம கவர்னரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் அப்படிங்கிற யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குமான சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருப்பார். ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைமை நிர்வாக தலைவராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆளுநர் இருப்பார். அதே சமயம் அவர் ஒரு நாமினல் ஹெட்டு தான். அவர் பேரவையில் மட்டும்தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருப்பார். ஆனால் உண்மையான அதிகாரங்கள், உண்மையான எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யாருன்னா நமக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரியா? அமைச்சர்கள் குழு தான் வந்து உண்மையான எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருப்பாங்க. சேம் இதேமாரி தான் நமக்கு ஜனாதிபதிக்கும் பொருந்தும். அதான் இங்கே போட்டிருப்பாங்க. சரியா? ஜனாதிபதி எப்படி ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக வந்து இந்தியாவுக்கு இருக்கிறாரோ அதேமாரி அந்தந்த மாநிலங்களுக்கு வந்து கவர்னர் ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக தான் இருப்பார். ஓகே. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னர் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஏ ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஏஜென்ட் மாரி செயல்படுவார் கவர்னரை சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஏன் அவர் ஏஜென்ட் மாரி செயல்படுறார் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம், அவர் சம்மந்தமான எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் தான். சரிங்களா? அதாவது உங்களுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணுவாங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட்டு, அவருக்கான சேலரி, சரிங்களா, அவர் டிஸ்மிஸ் பண்ணுறது அப்படின்னா, இல்லை அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாமே யாருன்னா யாரோட கையில் இருக்குன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய இப்போ ஏதாவது வந்து சட்டமன்றம் சம்மந்தமாக, சரி, சட்ட ஒழுங்கு சம்மந்தமாக பிரச்சனை வருது அப்படின்னா உடனே அவர் வந்து என்ன பண்ணலாங்க, மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை அனுப்புவார், இங்கே இந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, அதேமாரியே மத்திய அரசும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் என்ன சுச்சுவேஷன், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கை கேட்கலாம். அப்படி கேட்டால் வந்து கவர்னர் வந்து அனுப்பிச்சு வைப்பார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட்டாக செயல்படுறார் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் அப்படிங்க. சரியா? ஸோ கவர்னருக்கு பார்த்திங்கன்னா டியூரல் ரோல் இருக்குங்க. அவருக்கு 2 ரோல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டேட்டுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருப்பார், இன்னொன்று வந்து அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஏஜென்ட்டாக இருப்பார். சரியா? இந்த 2 பாயிண்ட்டையும் கிளியர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கவர்னர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 153 அப்படிங்கிறது. சரிங்களா, தேர் ஷல் பி எ கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 153 அப்படிங்கிறது. அதே சமயத்தில் ஒரே கவர்னர் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 156. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஆர்டிகிளையும் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கவர்னர் இருப்பார்னு சொல்கிறது ஆர்டிகல் 153. அதே சமயம் அவன் ஒரே பர்சனை, சரிங்களா, ஒரே கவர்னரை 2-3 ஸ்டேட்டுக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம லேட்டராக வந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. அது 7வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 156 அதை பற்றி பேசக்கூடியது. ஓகே, இதை கிளியர் பண்ணிக்கங்க. சரிங்களா, இது யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளஸ் மெம்பரை ஆய்க்க முடியும். ஸோ டாபிக்குள்ளே வந்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான தகுதிகள் என்னென்ன, ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்னராக அவருக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்னு பார்ப்போம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ், கவர்னர் பதவிக்கான வரைமுறைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து அவருக்கான பதவி காலங்கள், அதுக்கப்புறம் அவருக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா, இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கவர்னரை பற்றி கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான நியமனம் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்னர். சரியா, ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அவர் யார் நியமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். சரிங்களா, கவர்னர் வந்து நியமனம் தான் பண்ண போகிற தவிர அவர் தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது, நாட் எலெக்டட். சரிங்களா, எலெக்டட்னா நம்ம எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணால் தான் எலெக்ட் பண்ண முடியும் இல்லையா. இப்போ பிரசிடென்ட் இருக்கான்னு வைங்களேன், அவருக்கு எலெக்ஷன் நடக்குது, இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து நடக்குது, அதன் மூலிமா நம்ம ஒரு பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கப்படுறார். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் தான் ஒரு கவர்னரை வந்து நியமிக்கிறார். சரியா, இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 155. ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப முக்கியங்க, தெரிஞ்சு வச்சுங்க. ஆர்டிகல் 155 கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசக்கூடியது நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ இது நம்ம எங்கேருந்து பாரோ பண்ணோம், இந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கனடா வந்து பாரோ பண்ணோம். சரிங்களா, ஸோ கனடா வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய முறை தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரல் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்னர் ஜெனரல் போஸ்ட் கிடையாது, நமக்கு வந்து பிரசிடென்ட்டுங்கிற போஸ்ட் தான் இருக்கு இல்லையா. ஸோ பிரசிடென்ட் என்ன பண்ணாருன்னா நமக்கு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. இதே அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து கவர்னர் வந்து எலெக்ட் பண்ணப்படுவார், அங்கே வந்து எலெக்டட் கவர்னர் தான் இருப்பார். பட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர் ஜஸ்ட் நியமனம் மட்டும் தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசிடென்ட் வந்து ஆளுநர் நியமிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கான தகுதியை வந்து பார்த்துக்கணும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பெரும்பாலும் வந்து அந்த மாநிலத்தில் இல்லாத அவுட் சைடராக பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனில் கிடையாது. சரிங்களா, கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் வந்து அவுட் சைடாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் இது ஒரு எத்திக்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு மரபாக ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா, அதேமாரியே வந்து அந்த ஸ்டேட்டினுடைய சிஎம்ஐ வந்து கன்சல்ட் பண்ணணும். இது வந்து கம்பல்சன் கிடையாது, திரும்ப சொல்ல கம்பல்சன் கிடையாது உங்களுக்கு. பட் அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸாக ஃபாலோ பண்ணப்படுது. ஓகே, ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று அந்த ஆளுநர் வந்து அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கணும், மற்ற மாநிலத்துக்குரிய வந்து ஆளுநர் நியமிக்கணும். ரெண்டாவது வந்து அந்த ஸ்டேட்டுடைய சிஎம்ஐ கன்சல்ட் பண்ணிவிட்டு அவரை நியமிக்கணும். சரிங்களா, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கான தகுதிகள் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா, ஸோ ஒருத்தர் வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு முதல் தகுதி அப்படிங்கிறது அவர் இந்தியானுடைய சிட்டிசனாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும். ரெண்டாவது தகுதி அப்படிங்கிறது அவருக்கான வயது 35 கம்ப்ளீட்டாக இருக்கணும். சரிங்களா, இந்த ரெண்டும் மட்டும்தான் ஒரு கவர்னருக்கான தகுதிகள் அப்படிங்கிறது. அதை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 157. சரிங்களா, ஆர்டிகல் 157 பேசக்கூடியது. இந்த இடத்துல வந்து நான் பிரசிடென்ட்டுடைய தகுதியும் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணுறப்ப தான் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிக்க முடியும். சரியா, ஸோ கொஸ்டின் வந்து கேட்குறப்போ அனாலிட்டிக்கலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கான தகுதிகளை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 58. பிரசிடெண்ட்டுக்கான தகுதியை பற்றி பேசிக்கிறது ஆர்டிகல் 58. அவருக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னா, முதல்ல அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். சரிங்களா, ஒரு பிரசிடெண்ட் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ரெண்டாவது அவருக்கான வயசு 35 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்சபா எம்பி ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அந்த தகுதி அவர்கிட்ட இருக்கணும். அவர் லோக்சபா மெம்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் லோக்சபா மெம்பராகிறதுக்கான தகுதி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தகுதி அவர்கிட்ட இருக்கணும். நாலாவது வந்து அவர் பார்த்திங்கன்னா நான் ப்ராஃபிட் போஸ்ட்டில் இருக்கணும். அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஊதியம் பெறக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாது. சரிங்களா, இந்த 4 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரசிடெண்ட்டுக்கான தகுதியில் இருக்குது. ஆனால் கவர்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 மட்டும்தான் இருக்குது. சரியா, அவருக்கு வந்து இந்த லோக்சபா எம்பி ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் மாரி அவருக்கு வந்து சட்டமன்றத்தோட எம்எல்ஏ ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் தேவை கிடையாது. சரி, அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க, அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் பெறக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாது, ஆனால் அது ஒரு தகுதியாக கொடுக்க கிடையாது கவர்னரை பொறுத்த வரைக்கும். அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கான கவர்னர் ஆஃபீஸ்க்கான வரைமுறையாக அதை கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் கீழே கொண்டு வராமல்
அது கண்டிஷன் ஆஃப் த கவர்னர் ஆஃபீஸ்க்கே கொண்டு வந்திருப்பாங்க. சரி, அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கொஸ்டினில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 157 கீழே கவர்னருக்கான தகுதிகள் என்னென்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப இந்த ரெண்டு மட்டும்தான் கவர்னருக்கான தகுதிகளே இருக்கும். சரிங்களா, நாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, அவர் வந்து ஊதியம் பெறக்கூடிய பதவி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தகுதியாக வந்து ஆர்டிகல் 157 கீழே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா சில புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக நான் சொன்னேன். சரிங்களா, அது வந்து அது எதில் இருக்கும் அப்படின்னா அடுத்த பார்ப்போம், அடுத்த ஸ்லைடில் நான் சொல்கிறப்போ உங்களுக்கு தெரியும். ஆர்டிகல் 158 கீழே தான் அது வரும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கவர்னருக்கான பதவிக்கான வரைமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 158 அப்படிங்கிறது. சரி, ஆர்டிகல் 158 கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபாவிலையோ அல்லது ராஜ்யசபாலேயோ மெம்பராக இருக்கக்கூடாது. அதேமாரியே சட்டமன்றத்துடைய உறுப்பினராக இருக்கக்கூடாது. சரியா, இதுதான் வந்து அவருக்கான ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து ஊதியம் பெறக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாது. இதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது. சரிங்களா, இது வந்து பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தகுதியிலேயே சேர்க்கப்பட்டிருக்கும். சரிங்களா, ஆனால் கவர்னருக்கு அது தகுதியில் சேர்க்கப்பட்டிருக்காது. தனியாக கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, சம்டைம் உங்கள் கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும், இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, ஆர்டிகல் 157 கீழே அவருக்கு தகுதியில் என்ன கேட்குறப்போ அந்த ரெண்டு மட்டும் தான் நீங்கள் சொல்லணும், தவிர இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா, பட் ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பொருந்தும். ஜென்ரலாக இதுவுமே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது. சரியா, அவர் வந்து எந்த ஒரு இதுலேயும் மெம்பராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதோ, அதேமாதிரி வந்து ஊதியம் பெறக்கூடிய பதவி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் தான். பட் அது அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் வைஸ் பார்க்குறப்போ அது குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ரெசிடென்சி அப்படிங்கிறது வந்து ராஜ்பவன். சரிங்களா, ஒருத்தர் கவர்னராக நியமிக்கப்பட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்பவன் வந்து குடியிருப்பார். சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நமக்கு ராஜ்பவன் இருக்கும். சரியா, நமக்கு பிரசிடென்ட் இருக்கக்கூடிய ஆஃபீஸியல் ரெசிடென்சி அப்படிங்கிறது வந்து ராஷ்ட்ரிய பவன் அப்படிங்கிறது. ஸோ இவருக்கானது வந்து ராஜ்பவன் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ராஜ்பவன் இருக்கும். அதில் வந்து அவர் கவர்னராக இருக்க வரைக்கும் அவர் வந்து அதில் வாடகை இல்லாமல் இருந்துக்க முடியும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான ஊதியம், அவருக்கான ஊதியம், அலோன்சஸ் இது எல்லாமே வந்து யார் முடிவு பண்ணுவோம் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதெல்லாம் நம்ம ஏன் வந்து யூனியன் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் தான் கவர்னர் இருக்கான்னு சொல்கிறதுக்கான முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே. சரி, ஏன்னா எல்லாமே வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அவருக்கான ஊதியத்தை முடிவு பண்ணுறது, இது எல்லா இடத்துலையுமே நமக்கு யூனியன் கவர்மெண்ட் தான் இருப்பாங்க. சரியா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கான ஜென்ரலாக நிறைய பேர் நினைப்பாங்க அப்படின்னா அவருக்கான ஊதியம் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டால் முடிவு பண்ணப்படுறதுன்னு நினைப்போம். ஏன்னா அவர் ஸ்டேட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணுவோம்னு நினைப்போம். பட் கிடையாது, பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 lakhs அவருக்கான ஊதியமாக இருக்குது. அது போக அலவன்சஸ் வந்து அந்த ஸ்டேட் வைஸ் மாறும் உங்களுக்கு. சரியா, அதே வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs இருக்குது. தெரிஞ்சு வச்சுங்க. சரி, குரூப் 4 லெவலில் இந்த மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. கவர்னருக்கான சம்பளம் வந்து 3.5 lakhs இருக்குது. அதே சமயம் வந்து பிரசிடென்ட்டுக்கான சம்பளம் அப்படிங்கிறது 5 lakhs இருக்குது. சரியா, ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது யார் முடிவு பண்ணுறாங்கன்னா பார்லிமெண்ட்டை தான் முடிவு பண்ணுறாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஊதியம் இருக்கணும் அப்படிங்கிறது. அதேமாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கவர்னர் வந்து 2 ஸ்டேட் 3 ஸ்டேட்டுக்குலாம் இருக்காரு இல்லையா, கவர்னராக இருப்பார் இல்லையா, அப்போது அந்த ஊதியத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கான ஊதியத்தை ஸ்டேட் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் எவ்வளோ ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. முதல் விஷயம் அவருக்கான ஊதியத்தை முடிவு பண்ணுறது பாராளுமன்றம். அதே சமயம் அவர் வந்து 2 ஸ்டேட்லேயோ 3 ஸ்டேட்லேயோ அவர் கவர்னராக இருந்தார்னா அப்போது அவருக்கான அந்த ஊதியம் வந்து ஷேர் பண்ண போகிற முடியாது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இடையில. அப்போ அந்த ஷேரிங் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது ஏன்னா பிரசிடென்ட். ஓகே, தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் டைம் இருக்கும்போது அவருக்கான ஊதியத்தை நம்ம குறைக்கக்கூடாது. சரிங்களா, அவருடைய என்ரோல்மெண்ட்டையும் அலோன்சஸ் cannot be diminished during his term of office. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 158 கீழே அவருக்கான கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ் கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான உறுதிமொழி. சரியா, ஸோ அவருக்கான உறுதிமொழி பற்றி பேசக்கூடியது வந்து ஆர்டிகல் 159. ஆர்டிகல் 159 அப்படிங்கிறது. ஸோ அவருக்கான உறுதிமொழி யார் செஞ்சு வைப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டேட் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் செஞ்சு வைப்பார். சரிங்களா, இப்போ தமிழ்நாட்டுடைய கவர்னருக்கு வந்து யார் பண்ண வைப்போம்னா நம்ம ஸ்டேட் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான உறுதிமொழி செஞ்சு வைப்பார். சப்போஸ் அவருடைய பதவி வேக்கண்ட் ஆனாலோ இல்லை ஆப்சண்ட் ஆனாலோ அதுக்கு பதில் யார் பண்ணுவாங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட உறுதிமொழி வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பிரசிடென்ட்டுக்கு யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணி வைப்பார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லுவோம் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸை. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரசிடென்ட்டுக்கு பண்ணி வைப்பார். ஸோ பிரசிடென்ட்டை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் அப்படிங்கிற அவருடைய உறுதிமொழி பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 60. சரிங்களா, ஆர்டிகல் 60 பிரசிடென்ட்டுக்கான உறுதிமொழி பற்றி பேசக்கூடியது. ஜஸ்ட் அது ஒரு கிளாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ரிலேட் பண்ணி படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் நமக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கான பதவி காலம் அப்படிங்கிறது. சரியா, ஸோ இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 156
டேம் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 156 அப்படிங்கிறது. ஸோ அவருக்கான பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். சரிங்களா? பட் ஆனால் இந்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். சரிங்களா? இந்த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனாதிபதிக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும் அவர் அந்த டேம்குள்ளே இருக்க முடியும். சரிங்களா? ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, பிரசிடென்ட் நினைச்சா எந்த நேரத்திலும் அவரை நீக்க முடியும், நீக்கப்படலாம். சரிங்களா? எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கப்படலாம். யாருன்னா கவர்னர். அதான் நம்ம ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படிங்கிறது. ஸோ அவருக்கு விருப்பம் இருந்தால் ஒருத்தர் கவர்னராக இருக்க முடியும், விருப்பம் இல்லைன்னா அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு போக சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ கவர்னருக்கான ஒரு பதவி பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நோ செக்யூரிட்டி ஆஃப் டென்யூரி. சரியா? ஏன்னா இதே பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிரசிடென்ட்டை பதவியிலிருந்து தூக்குறது ஈஸியாக தூக்க முடியாது. அதுக்கு பாராளுமன்றத்தை வந்து 2 அவைகள் தீர்மானத்தை வச்சு அந்த தீர்மானத்துக்கு வந்து நோட்டீஸ் அமைச்சு அதுக்கப்புறம் அதை வந்து பாஸ் பண்ணி தான் பண்ண முடியும். உங்களுக்கு மெஜாரிட்டிலாம் காமிச்சா பண்ண முடியும், அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னரை பதவி நீக்கம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், பிரசிடென்ட் நினச்சா பண்ணிட முடியும். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, அது எந்த காரணங்களும் தேவை கிடையாது. கான்ஸ்டியூஷனில் எந்த கிரவுண்டுமே கொடுக்க கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் காரணங்கள் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்சவுண்ட் மைண்டாக இருக்கிறாரு, இல்லை கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி காரணத்துக்காக நீங்கள் அவர் டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் கொடுக்கவே கிடையாது. சரிங்களா? ஸோ காரணமே இல்லாமல் கூட ஒரு பிரசிடென்ட் வந்து கவர்னரை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நோ செக்யூரிட்டி ஆஃப் டென்யூரி, அது நோ ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ இந்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்வைசபிள் டேம் தான். அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிக்ஸ்டு டேம் ஆஃப் ஆஃபீஸ் கொடுக்காம ப்ரிஸ்கிரைப்டு டேம் ஆஃப் ஆஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கங்க. இதே வந்து உங்கள் பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேம் ஆஃப் பீரியட் வந்து 5 இயர்ஸ். சரிங்களா? 5 வருஷம் அவருக்கு வந்து பதவி பாதுகாப்பு உண்டு. அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் அவரை வந்து தூக்கிட முடியாது. வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் 5 ஆண்டுகள் பதவி காலம் உண்டு, அவளையும் சீக்கிரம் தூக்க முடியாது. அவருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசல்யூஷன் தீர்மானங்கள்லாம் பாராளுமன்றத்தை வச்சு தான் தூக்க முடியும். பட் கவர்னரை பொறுத்த வரைக்கும் அது கிடையவே கிடையாது. சரிங்களா? பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசத்தில் இந்த டேம் ஆஃப் ஆஃபீஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதை கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ பிரசிடென்ட்டுடைய டேமை பற்றி பேசக்கூடியது ஆர்டிக்கல் 56. ஓகே? ஸோ கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு கவர்னரை வந்து பிரசிடென்ட் எப்போ வேணாலும் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சமயத்தில் அந்த டேமுக்குள்ளார அந்த கவர்னருடைய டேமுக்குள்ளார அவரை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மாற்றலாம். அதுக்கான அதிகாரமும் ஜனாதிபதிக்கு உண்டு. ஓகே? அதே மாதிரியே அவர் திரும்பவும் அதே ஸ்டேட்டை அதாவது 5 ஆண்டுகள் முடிஞ்சு திரும்பவும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அவருக்கு உண்டு, தகுதி அவருக்கு உண்டு. சரி, இந்த 2 பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுங்க டேம்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே? ஸோ இதான் வந்து அவருக்கான டேம்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் கவர்னர், ஆளுநரின் காப்பளிப்பு. இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 361. சரிங்களா? இதே ஆர்டிகல் 361 தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம பிரசிடென்ட் பற்றி படிக்கிறப்போ இதே நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ கவர்னருக்கு பிரசிடென்ட்டுக்கு 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 361 அப்படிங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளுக்கும் அவங்க வந்து எந்த கோர்ட்டுக்கும் ஆன்சரபிள் கிடையாது. ஷால் நாட் பி ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஃபார் தி எக்ஸைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ஒரு கவர்னர் தன்னுடைய பவரையும் டியூட்டியும் செஞ்சதுக்காக எந்த கோர்ட்டுக்கும் ஆன்சரபிள் கிடையாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே எந்த ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் கொண்டு வர முடியாது. கிரிமினல் ப்ரொசீடிங் வந்து கொண்டு வர முடியாது. சரிங்களா? எகெயின்ஸ்ட் கவர்னர், பிரசிடென்ட் இல்லை கவர்னர். ஓகே? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டோ இல்லை இம்ப்ரீஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கோர்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நோ ப்ராசஸ் ஃபார் அரெஸ்ட் ஆர் இம்ப்ரீஸ்மெண்ட் எகெயின்ஸ்ட் கவர்னர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீடிங் பொறுத்த வரைக்கும், நம்ம கிரிமினல் ப்ரொசீடிங் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆளுநர் இருக்க வரைக்கும் பண்ண முடியும்னு சொன்ன முடியாது. பட் சிவில் ப்ரொசீடிங் பொறுத்த வரைக்கும் பண்ண முடியும். பட் அதுக்கு ஒரு 2 month நோட்டீஸ் கொடுத்து தான் பண்ண முடியும். 2 month நோட்டீஸ் கொடுத்து தான் அவருக்கு எதிராக வந்து சிவில் ப்ரொசீடிங் வந்து பண்ண முடியும் கோர்ட்டில். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னருக்கான ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ சேம் இதே வந்து பிரசிடென்ட்டுக்கு பொருந்தும். சரிங்களா? நல்லா நான் வச்சுக்கேன். பிரசிடென்ட் கவர்னர் 2 பேர்த்துக்குமே இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது சேம் ஆர்டிக்கல் தான். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? 4 பாயிண்ட். முதல் பாயிண்ட், அவர் எந்த கோர்ட்டுக்கும் ஆன்சரபிள் கிடையாது. ரெண்டாவது, அவருக்கு மேலே எந்த கிரிமினல் ப்ரொசீடிங் பண்ண முடியாது. மூணாவது, அவர் மேலே எந்த ஒரு அரெஸ்ட் வாரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நாலாவது, சிவில் கேஸ் கொண்டு வரலாம். பட் அதுக்கு வந்து 2 month நோட்டீஸ் கொடுத்து தான் கொண்டு வர முடியும். ஓகே? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன டாபிக் கீழே பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர், அவருக்கான நிர்வாக அதிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டமன்ற அதிகாரங்கள் அவருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்.
மூணாவது வந்து ஃபைனான்சியல் பவர், அதுக்கான நிதி அதிகாரங்கள் என்ன. நாலாவது ஜுடிஷியல் பவர், அதுக்கான நீதி அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? இதேமாரி தான் நமக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கும் பார்த்தோம் இல்லையா. நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் பிரசிடென்ட்டுக்கான பவர்ஸ் என்னன்னு சொல்லி. ஸோ இதேமாரி டாபிக் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரசிடென்ட்டுக்கும் பார்த்தோம். அதே சமயம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் பவர் பார்த்தோம், மிலிட்ரி பவர் பார்த்தோம், எமர்ஜென்சி பவர் பார்த்தோம். யாருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம். பட் இந்த பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்னருக்கு கிடையாது. சரிங்களா? நோ டிப்ளமேட்டிக், மிலிட்ரி ஆர் எமர்ஜென்சி பவர் லைக் எ பிரசிடென்ட். சரியா? பட் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரோல் மட்டும் கவர்னருக்கு உண்டு. ஆனால் பின்னாடி சொல்கிறவங்க சரிங்களா, அவங்க வந்து பெரிய அளவுக்கு பவர் கிடையாது. பட் ஒரு சின்ன ஒரு மினிமல் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவார் வென் ஸ்டேட் எமர்ஜென்சி கம் டு பவர். சரியா? அந்த பாயிண்ட் நான் பின்னாடி சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஒவ்வொரு பவராக பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நீங்கள் பே பண்ணிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் ப்ளஸ் மெம்பர் ஆகிறதுக்காக. ஸோ டாபிக்குள்ளே வந்து வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது அவருக்கான எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். சரிங்களா? அவருக்கான நிர்வாக அதிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் எடுக்கக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸும் வந்து இவருடைய பேர் தான் எடுக்க போகிறோம். அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் கவர்னருடைய பெயராக நடத்தப்படுகின்றன. இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 154. ஆர்டிகல் 150. சேம் இதே மாரி தான் பிரசிடென்ட்டுக்கும் பொருந்தும். சரிங்களா? ஒரு யூனியன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய எல்லா ஆக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டோட பேர் தான் எடுப்பாங்க. சரிங்களா? சேம் அதே மாரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நமக்கு கவர்னருடைய பேர் தான் அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் தேக்கப்படுது. சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்டு அதர் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அதர் மினிஸ்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ அதனுடைய அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறான்னா பிரசிடென்ட் தான் பண்ணுறாரு. அதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 164. சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இங்கே கவர்னர் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா. சரிங்களா? இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது. அதை மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கலாம். சரி, எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த எம்எல்ஏ சீட் அப்படிங்கிறது சட்டமன்ற தொகுதிகள் 234 இல்லையா, 234 இருக்குது உங்களுக்கு. அப்போது 118க்கு மேலே எந்த கட்சி வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் அதிக பெரும்பான்மை வாங்கின கட்சியோ அல்லது கூட்டணியோ. சரிங்களா? அவங்க தான் அதிக பெரும்பான்மை வாங்கணும். அப்போ அவங்க தான் இவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியும். அந்த இடத்துல அவருக்கு எந்த ஒரு டிஸ்கிரிஷன் பவரும் கிடையாது. சரி, இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படிங்கிறது. சரியா? ஒரு கட்சி அல்லது ஒரு கூட்டணியோ வந்து அதிக பெரும்பான்மை வாங்கிட்டாங்க அப்படின்னா தானாக அதுலேருந்து யாரோ ஒருத்தர் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவார். அந்த இடத்துல அவருக்கு எந்த ஒரு டிஸ்கிரிஷன், அதாவது தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. அதே சமயத்தில் எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, எந்த கட்சிக்குமே அதிக பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணலாம்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கும் இல்லையா, அதாவது பெரும்பான்மை இல்லாமல் இருந்தாலுமே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அது ஒரு பார்ட்டிங்களா, அந்த பார்ட்டியோடைய மெம்பரை வந்து சீஃப் மினிஸ்டராக பண்ண முடியும். சரிங்களா? அதே சமயத்தில் பண்ணாலுமே கூட அவர் வந்து தன்னுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தை பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா காட்டணும். ஓகே, அந்த பாயிண்ட் உண்டு. பட் ஆனால் அந்த இடத்துல சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவர் அவருக்கு உண்டு. ஒரு தனிச்சை முடிவெடுக்க முடியும். யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறா, யாரால் பெரும்பான்மை காட்ட முடியும் அப்படின்னு நினச்சி அவரை நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கவனம் கூப்பிடுவார். சரிங்களா? சேம் லைக் பிரசிடென்ட் தான். நம்ம ஏற்கனவே பிரசிடென்ட் போய் படிக்கிறப்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நான். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் லைட்டாக இது மட்டும் சொல்கிறேன். 2 பாயிண்ட் நான் வச்சுங்க. ஒன்று, அதிக பெரும்பான்மை கிடச்சிச்சுன்னா இவருக்கு அந்த இடத்துல எந்த வேலையுமே கிடையாது. எந்த கட்சி அதிக பெரும்பான்மையோ அவங்களை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிட்டு சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார். சப்போஸ் எந்த கட்சிக்குமே அதிக பெரும்பான்மை இல்லைன்னா மட்டும்தான் இவருக்கு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பவர் உண்டு. அதன் மூலிமா வந்து எந்த கட்சி பெரும்பான்மையை காட்ட முடியும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க அவர் கூப்பிடலாம். சரிங்களா? பட் ஆனால் அதே சமயத்தில் பெரும்பான்மை அவங்க காட்ட முடியல அப்படின்னா அவங்க ரிசைன் பண்ண வேண்டியது தான். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மன் அண்டு மெம்பர்ஸை வந்து அந்தந்த கவர்னர்ஸ் தான் முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா? அதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 316 அப்படிங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய சேர்மன்ஸு மெம்பர்ஸு யார் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதே சமயம் இதில் இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்ன, அவங்கள ரிமூவல் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த ரிமூவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது யார் பண்ண முடியும்னா பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் கவர்னர், அவங்க ரிமூவ் பண்ணுறது பிரசிடென்ட்டோட வேலை அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 316 அப்படிங்கிறது. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்புறம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி ரெண்டுக்குமே சேம் ஆர்டிகல்ஸ் தான். ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? ஸோ 316 அப்படிங்கிறது நீங்கள் யூபிஎஸ்சிக்கும் பொருந்தும் டிஎன்பிஎஸ்சிக்கும் பொருந்தும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவரும் கவர்னர் தான். மாநில தேர்தல் ஆணையத்தை அப்பாயின்ட் பண்ணக்கூடியது கவர்னர் தான். அதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 243 கே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசக்கூடிய விஷயம். இல்லை முக்கியமாக நோட் பண்ணி பாயிண்ட் என்னென்னா இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ப்ளஸ் முனிசிபாலிட்டிக்கான எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறது, இந்த 2 தான் அவர் வேலை. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் வந்து இவர் பண்ண மாட்டார். எம்எல்ஏ எலெக்ஷனு அப்புறம் வந்து எம்பி எலெக்ஷனு, பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன்,
இது எல்லாத்தையுமே யார் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன். இது வந்து மத்திய அரசு கீழே வரக்கூடியது. சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது மத்திய அரசு கீழே வரக்கூடியது. சரிங்களா? இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது மாநில அரசு கீழே வரக்கூடியது. இவங்க பஞ்சாயத்துக்கு முனிசிபாலிட்டிக்கு மட்டும் தான் நடத்துவாங்க. ஏன்னா சில பேர் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனை இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் டெஸ்ட் பண்ணி சொன்னேன். சரிங்களா? இவங்க வேலை அப்படிங்கிறது பஞ்சாயத்துக்கு முனிசிபாலிட்டி மட்டும் தான் நடத்துது. சரிங்களா? நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒன்று கிடையாது. பட் லேட்டராக வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு தனியாக வந்து கொண்டு வந்தோம் இல்லையா, ஆர்டிகல் 240 கொண்டு வந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு பதவி உருவாச்சு. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய தலைமை வழக்கறிஞர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியதும் அவர் தான். சரிங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட் அவர் தான் பண்ணுவார். அவருக்கு வந்து அதேமாதிரி ரிமூவல் ப்ராசஸும் அவர் தான் பண்ணுவார். அவருக்கான ரெமுனியேஷன், அவருக்கான ஊதியம் எவ்வளோ முடிவு பண்ணுறதும் கவர்னர் தான். சரிங்களா? இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 165 அப்படிங்கிறது. ஸ்டேட்டுக்கான அட்வொகேட் ஜெனரல் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அவங்க ரிமூவல் பண்ணுறது, அவங்களுக்கான ரெமுனியேஷன் முடிவு பண்ணுறதும் யாருன்னா நமக்கு கவர்னர் தான். சேம் இதே மீது பிரசிடென்ட் யாருக்கு பண்ணுவார்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு பண்ணுவார். சரிங்களா? இந்தியாவுக்கான தலைமை வழக்கறிஞருக்கு வந்து பிரசிடென்ட் பண்ணுவார். ஸ்டேட்டுக்கான தலைமை வழக்கறிஞருக்கு வந்து கவர்னர் பண்ணுவார். இந்த ரெண்டும் சேமாக தான் இருக்கும். பிரசிடென்ட்டுக்கு கவர்னருக்கு உங்களுக்கு பவர் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 234 வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு சபார்டினேட்டோட ஜட்ஜஸ் இருக்காங்களா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கீழே வரக்கூடிய நீதிமன்றங்களா, அதனுடைய நீதிமன்றங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸு, அவங்களுக்கான பதவி உயர்வு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவர்னர் தான் முடிவு பண்ணுறாரு. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 234. சரிங்களா? சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கீழே வரக்கூடிய சபார்டினேட் கோர்ட்டுக்கு வந்து அந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு கவர்னர் பண்ணுவார். ஸோ ஆர்டிகல் 234 அதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று, பிரசிடெண்ட்டுக்கு இல்லாத ஒரு பவர் வச்சுக்கலாம். இது என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டிஸுடைய சான்சலராக வந்து நமக்கு கவர்னர்ஸ் இருப்பார். சரியா? ஸ்டேட் இப்போ உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கங்க. சரிங்களா? அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டி. அது ஸோ அதுக்கான சான்சலர் யார் இருப்பாங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டோட கவர்னர் தான் இருப்பாங்க. அதேமாரியே வைஸ் சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னர் தான் பண்ணுவார். சரியா? இது வந்து முக்கியமான ஒன்று. ஏன்னா பிரசிடெண்ட்டுக்கு இப்படி பவர் கிடையாது. பிரசிடெண்ட்டுக்கு இல்லாத ஒரு ப்ரிவிலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்கு உண்டு. அது என்னென்னா வந்து அந்தந்த மாநிலத்துடைய ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட சான்சலராக இருக்க முடியும். வைஸ் சான்சலர் அதை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகே. ஸோ இதெல்லாம் ஆகுனா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறது. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ், சரிங்களா, அதாவது நிர்வாகம் சார்ந்த விஷயங்களாகவோ இல்லை வந்து சட்டமன்றம் சார்ந்த விஷயங்களுக்கான விஷயங்களை வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். சேம் லைக் பிரசிடென்ட், இதேமாரியே பிரசிடென்ட்டுக்கும் உண்டு. பிரசிடென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட நமக்கு வந்து சட்டமன்றம் சார்ந்த விஷயங்களாகவோ இல்லை நிர்வாகம் சார்ந்த விஷயங்களோ கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். அதேமாதிரி இங்கேயும் கவர்னரும் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அது போக ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எமர்ஜென்சியில் சின்ன முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு மாநிலத்தில் வந்து அரசியலமைப்பு ஒரு மாநிலத்தில் வந்து நமக்கு வந்து எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இவரோட ரெக்கமெண்டேஷன் தேவை. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கலாம். சார், தமிழ்நாட்டில் வந்து கான்ஸ்டியூஷன் பிரச்சனை சரியாக செயல்படலை அப்படின்னு வந்து கவர்னர் நினச்சாருன்னா ஸோ அது வந்து ஒரு ரிப்போர்ட்டாக என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவார். இந்தமாரி இங்கே வந்து கான்ஸ்டியூஷன் பிரச்சனை சரியாக செயல்படலை, சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, ஸோ இது இங்கே நீங்கள் ஆர்டிகல் 356 கீழே வந்து பிரசிடென்ட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பரிந்துரை பண்ண முடியும். ஸோ அந்த அதிகாரம் அப்படிங்கிறது கவர்னருக்கு கொடுத்துட்டா. ஸோ எமர்ஜென்சியில் வந்து கவர்னருக்கு இருக்கக்கூடிய ரோல் அப்படிங்கிறது இந்த ரோல் மட்டும்தான். அவர் வந்து என்ன நமக்கு வந்து பிரசிடென்ட் ஆட்சியை வந்து ஸ்டேட்டில் கொண்டு வரதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை பண்ணுறதுக்கான அதிகாரம் அவருக்கு உண்டு. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அவருக்கான எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் கீழே வரக்கூடிய. இதை பற்றி தான் ஆர்டிகல் 356 வரும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி எமர்ஜென்சி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இதை பற்றி உங்களுக்கு நான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கான சட்டமன்ற அதிகாரங்கள், லெஜிஸ்லேட்டிவ் பவரை பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னர் இஸ் ஏ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஒரு மாநிலத்துடைய சட்டமன்ற ஒரு அங்கமாக நமக்கு கவர்னர் இருப்பார். அதேமாதிரி தான் நமக்கு பிரசிடென்ட்டுமே, நம்ம ஏற்கனவே பிரசிடென்ட் பற்றி பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தோட அங்கமாக இருப்பார். ஸோ கவர்னரும் வந்து ஒரு சட்டமன்றத்துடைய அங்கமாக இருப்பார். சரியா? ஸோ இதை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 168. ஆர்டிகல் 168 வந்து இதை பற்றி பேசக்கூடியது. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அதே சமயம் வந்து ஒரு சட்டமன்றம், சரிங்களா, ஒரு சட்டமன்றம் கூட்டுறதுக்கோ இல்லை அதை முடிச்சு வைக்கிறதுக்கோ அதை வந்து ஒத்தி வைக்கிறதுக்கோ கலைக்கிறதுக்குமான அதிகாரம் நம்ம கவர்னருக்கு உண்டு. சரிங்களா? ஸோ சட்டமன்றத்தை கூட்டலாம், அதை முடிச்சு வைக்கலாம், ஒத்தி வைக்கலாம், கலைக்கலாம். இது எல்லாத்துக்குமே நமக்கு கவர்னருக்கு அதிகாரம் உண்டு. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 174 அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அதிகாரம் உண்டு அப்படின்னா கூட அவர் நினச்சா பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் பண்ணணும். சீஃப் மினிஸ்டர் பரிந்துரை பண்ணால் மட்டும்தான் அவர் பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் நம்ம இவரை நாமினல் ஹெட்டுன்னு சொல்கிறோம், ரியல் ஹெட்டு கிடையாது. நம்ம இவரோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தா ரியல் ஹெட்டுமே தான் தெரியும். பட் எதுவுமே இவர் தனிச்சா பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சீஃப் மினிஸ்டருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கணும், இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும் இதெல்லாம் பண்ண முடியாது. சம்மன் அனுப்புறது, சரி கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சம்மன் அனுப்புனா அதுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அதை பண்ணி நான் வச்சுக்கோங்க.
ஸோ ஆர்டிகல் 174 வந்து அதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளி வந்து இதை அட்ரஸ் பண்ண முடியும். சரிங்களா, வந்து உரையாற்ற முடியும். எப்போ உரையாற்றனா 2 சமயத்தை பண்ண முடியும். சரிங்களா, சேம் லைக் பிரசிடென்ட் தான். ஆக்சுவலி இந்த பவர்லாம் வந்து பிரசிடென்ட்டுக்கு உண்டு. சரிங்களா, நீங்கள் பவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு டீப்பாக படிச்சிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட கவர்னருக்கு படிச்ச மாதிரி தான். 1 or 2 பாயிண்ட் தான் டிஃபர் ஆகும் உங்களுக்கு பவர்ஸை பொறுத்த வரைக்கும். சரியா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற பவர் தான். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உரையாற்ற முடியும். 2 டைமே பண்ணுவார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அசம்பிளி வந்து எலெக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து பண்ணுவார். சரிங்களா, நியூ அசம்பிளி எலெக்ட் ஆகிறப்போ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீச் கொடுப்பாரு. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டினுடைய ஃபஸ்ட்டு செஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்பீச் இருக்கும். ஸோ 2 தடவை பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்பீச் வந்து இருக்கும். 2 டைமில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அசம்பிளி உருவாக்குறப்போ அவர் ஸ்பீச் கொடுக்கலாம். 2வது ஒவ்வொரு ஆண்டினுடைய ஃபஸ்ட்டு செஷனில் நமக்கு கவர்னருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது உண்டு. இதை பேசக்கூடியது ஆர்டிகல் 176 அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது சில ஸ்டேட்டில் வந்து நமக்கு மேலவைன்னு ஒன்று உண்டு. சரிங்களா, நம்ம லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரிங்களா, கீழவை அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். மேலவை அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/6 மெம்பரை அவர் வந்து நாமினேட் பண்ண முடியும். சரிங்களா, இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சரிங்களா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து 1/6 மெம்பரை வந்து மொத்த பகுதியில் 6ல் ஒரு பகுதியை வந்து இவர் நாமினேட் பண்ண முடியும். ஸோ அந்த நாமினேட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும். எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னா ஒன்று லிட்ரேச்சர், சரிங்களா, இலக்கியம் அல்லது அறிவியல் அல்லது கலை, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் அண்டு சோசியல் சர்வீஸ், சரிங்களா, கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக பணி. சரிங்களா, இதில் ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கிறவங்களை வந்து 1/6 இவர் வந்து நாமினேட் பண்ண முடியும். சரிங்களா, இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 171. இல்லை, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்னென்னா பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, ஜனாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து 12 பேர்த்தை நாமினேட் பண்ணலாம். வெகுன்னு படிச்சிருப்போம் நம்ம. அந்த 12 பேர்த்துக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா லிட்ரேச்சரில் ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கலாம், அல்லது சயின்ஸ், ஆர்ட், சோசியல் சயின்ஸ். சரிங்களா, இதில் ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கவங்களை வந்து அவர் நாமினேட் பண்ணுவார். சரிங்களா, பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை வச்சு. சரிங்களா, கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு இயக்கங்களை வந்து இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கவங்க வந்து நியமனம் பண்ண முடியும். இந்த ரெண்டு முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ராஜ்யசபாவில் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வராது. சரிங்களா, கூட்டுறவு வந்து வராது. பட் இங்கே கூட்டுறவுங்கிறது எக்ஸ்ட்ரா வரும். சரியா, சமயம் கொஸ்டின் இது கேட்டுக்கிறாங்க, நிறைய டைப் கேட்டுக்கிறாங்க. இதை ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 170 வந்தால் இந்த 1/6 நாமினேஷன் அப்படிங்கிறத பேசக்கூடியதாக இருக்கும், மேலவையில் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழவையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கிலோ இந்தியனை இவர் நியமிக்க முடியும். சரிங்களா, அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 333 அப்படிங்கிறது. கீழவையில் வந்து கீழவையே நாங்கள் எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதான் வந்து கீழவை அப்படிங்கிறது. ஸோ சட்டமன்றம். சரி, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியனை வந்து இவர் நியமிக்க முடியும். இது ஆர்டிகல் 333 அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து இதுவும் முக்கியமான ஒன்று உங்களுக்கு, ஒரு எம்எல்ஏவுடைய தகுதியை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனாக அப்படின்னு கொஸ்டின் வரும்போது அதை டிசைட் பண்ணுற இடத்துல யார் இருப்பான்னா நமக்கு கவர்னர் இருப்பார். சரிங்களா, இப்போ நீங்கள் இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 192 பேசுவோம். சரிங்களா, இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 192 அப்படிங்கிறது. நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ்க்குன்னு சில குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, சில தகுதிகள் உண்டு. அதேமாரி சில விஷயத்துக்காக அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷனும் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஆர்டிகல் 119 அதில் வரும், நீங்கள் வேணால் பார்த்துங்க. ஆர்டிகல் 190 வந்து ஒரு எம்எல்ஏ வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துங்களேன். இப்போ ஒருத்தருடைய குடியுரிமை ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் சிட்டிசனாக இருக்கணும், அதுங்க ஒரு மஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தருடைய இந்த குடியுரிமை சம்மந்தமாக ஒரு டவுட் வந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து அவர் பதவி நீக்கம் செய்யலாமா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா நமக்கு கவர்னர் தான் முடிவு பண்ணுவார். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் டிசைட்ஸ் அந்த கொஸ்டின் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அவர் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான கொஸ்டினுக்கு வந்து யார் முடிவு பண்ணுற அத்தாரிட்டி அப்படின்னா கவர்னர் அத்தாரிட்டி. இதில் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் அப்படிங்கிறது, அவர் எலெக்ஷன் கமிஷனை கன்சல்ட் பண்ணணும். கன்சல்டேஷன் வித் எலெக்ஷன் கமிஷன். சேம் இதே மாதிரி அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கும் உண்டு. சரிங்களா, பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியோடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் கொஸ்டின் வரும்போது அதை டிசைட் பண்ணுற இடத்துல யார் அப்படின்னா பிரசிடென்ட் இருப்பார். ஸோ இங்கே வந்து கவர்னர் இருப்பார். ஓகே, அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 192 அப்படிங்கிறது. அவருக்கான டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி பேசக்கூடிய அதுக்கு 191. ஓகே, ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடா, 91 92 கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடா நீங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவசர சட்டம் அப்படிங்கிறது. இப்போ பாராளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் வந்து அமர்வு இல்லாத சமயத்தில், சரிங்களா, அந்த செஷன் வந்து இல்லாத சமயத்தில் ஒரு முக்கியமாக சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த அவசர சட்டம் கொண்டு வரலாம். அது கொண்டு வரதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா கவர்னருக்கு உண்டு. சரிங்களா, முக்கியமாக தெரிஞ்சு வச்சுங்க ஒரு பேசிக்கான விஷயம். ஒரு சட்டமன்றம் எதுக்கு இருக்குன்னா நமக்கான சட்டங்களை கொண்டு வரதான் சட்டமன்றத்தோட முக்கியமான வேலையை அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட அந்த அமைப்பு வந்து பர்மனெண்ட்டாக எப்பவுமே இருக்காது.
அவங்க வந்து ஒரு செஷனாக தான் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு வந்து நடக்கும், உங்களுக்கு அமர்வு நடக்கும், உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ கண்டினியூஸாக இருக்காத பட்சத்தில் முக்கியமாக சட்டம் தேவைப்படுறப்போ அப்போது வந்து அவர் ஆர்டினன்ஸ் ப்ரொக்ளைம்ஸ் பண்ண முடியும். அதை பற்றி தான் ஆர்டிகல் 213 பேசும். சரிங்களா? இதேமாதிரி வந்து பிரசிடெண்ட்டும் வந்து பண்ண முடியும். அவரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாராளுமன்றத்தோட அவை இல்லாத சமயத்தில் அவசர சட்டம் கொண்டு வரலாம். ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவல் பவர் தான். கவர்னர் மோஸ்ட்லி லெஜிஸ்லேட்டிவ் பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சட்டமன்ற அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் கவர்னருக்கும் அவருக்கு சேம் பவர் தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் எஸ்எஃப்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் தான் நம்ம எஸ்எஃப்சின்னு போட்டிருக்கேன். அடுத்தது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஏஜி வந்து ஸ்டேட் சம்மந்தமான அக்கௌண்ட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தில் வந்து வைக்கப்படும், இவருடைய பேராக தான் வைக்கப்படும். சரிங்களா? ஸோ நம்ம இதே மாதிரி பிரசிடெண்ட்டுக்கும் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டு, அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டு, அப்புறம் சிஏஜியோட ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து இவருடைய பெயராக வைக்கப்படும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னோம் இந்த லெஜிஸ்லேட்டிவ் பகுதி பார்க்குறப்ப என்னென்னா ஆளுநரும் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துடைய இன்டெகிரல்னு சொன்னோம், ஒரு பகுதின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஆளுநருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அது சட்டமாக்க முடியும். ஒரு மசோதா சட்டமாகணும்னா அதுக்கு ஆளுநருடைய அனுமதி தேவை. சரிங்களா? ஸோ அப்படி அந்த அனுமதி வேணுங்கிற பட்சத்தில் வந்து என்னென்னா அனுமதிக்காக அனுப்பப்படும் இல்லையா? சட்டமன்றம் வந்து சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க, ஒரு மசோதா போட்டாங்க. சரிங்களா? ஏதோ எக்ஸுங்க ஒரு மசோதா வந்து போட்டாங்க. இப்போ இந்த மசோதா சட்டம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்னா கவர்னர்ட்ட அனுப்புவாங்க. அப்படி கவர்னர்ட்ட அனுப்புகிறப்போ கவர்னர் அதன் மேலே என்னென்ன அதிகாரங்கள் செலுத்த முடியும் அப்படி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல என்ன பண்ணலாம்னா அந்த மசோதாக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கலாம். ஓகேப்பா எக்ஸுங்க மசோதா ஓகே அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்துடும். சரிங்களா? ஒன்று அவர் அசன்ட் பண்ணலாம் அல்லது அவர் வித் ஹோல்டு பண்ணலாம். வந்து என்ன பண்ணலாம் அந்த பில்லுக்கு வந்து சைன் பண்ணாமல் அவர் வச்சுட்டு இருக்க முடியும். இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா குறிப்பிட்ட டைம் கிடையாது, அவர் வந்து வித்ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகே, வித்ஹோல்ட் இஸ் அசென்ட் டு த பில். ஒப்புதல் வந்து நிறுத்தி வைக்க முடியும் அவர் அந்த பில் மேலே கொண்டு வராமல், மசோதா மேலே கொண்டு வராமல். அடுத்து என்ன பண்ணலாம்னா அந்த பில்லை திரும்பவும் வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம், நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ ஏதோ சில விஷயம் வந்து இதில் சரியாக படலை, ஸோ திரும்ப நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், இதை வந்து மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்ப முடியும். சரிங்களா? அதை பற்றி பேசக்கூடியதான் ஆர்டிகல் 200 அப்படிங்குது. இந்த 3 விஷயம் அவர் பண்ணுவார். சரிங்களா? நல்லா நான் வச்சுங்க, ஒரு மசோதா சரி சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படுற மசோதா உங்களுக்கு வந்து கவர்னருடைய கையொப்பம் இருந்தால் மட்டும்தான் சட்டமாக்க முடியும். சரிங்களா? அப்படி அவர் கையொப்பம் இடத்துக்கு போகும்போது அவருக்கு என்னென்ன அதிகாரம் அந்த மசோதா மேலே இருக்குது அப்படின்னா ஒன்று அவர் அந்த மசோதா ஒப்புதல் கொடுக்கலாம், அல்லது அந்த மசோதா வந்து ஒத்தி வைக்கலாம், அல்லது அதை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், திருப்பி அனுப்ப முடியும். சரிங்களா? இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 200 அப்படிங்க. சரிங்களா? இது போக இன்னொன்று பண்ண முடியும். அவர் என்ன பண்ணலான்னா அந்த பில்லை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். ரிசர்வ் த பில் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா? இப்போ வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டியூஷன் எதிராக இருக்குது, இல்லை ஏதாவது பிரச்சனை வரக்கூடியதாக இருக்குது, இல்லை நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு கருதுகிற பில்லை கவர்னர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோடைய கன்சிடரேஷனுக்கு அனுப்பிச்சி வைக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 201 அப்படிங்கிறது. இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 201 அப்படிங்கிறது. ஸோ பிரசிடென்ட் கிட்ட போகும்போது பிரசிடென்ட் என்ன பண்ணலாங்க அவர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், அதில் வந்து அவர் வந்து வித்ஹோல்டு பண்ண முடியும், இல்லை திருப்பி அமைச்சிட முடியும். இதே வந்து நம்ம குடியரசுத் தலைவர் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஏற்கனவே குடியரசுத் தலைவர் பவர் பற்றி பார்க்குறப்ப அதை நம்ம பார்த்துருப்போம் நம்ம அதை. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது கவர்னர் வந்து 4 விஷயம் பண்ணலாம் ஒரு மசோதா மேலே. ஒன்று ஒப்புதல் தரலாம், 2வது நிறுத்தி வைக்கலாம், 3வது ரிட்டர்ன் பண்ணலாம், 4வது குடியரசுத் தலைவருக்கு ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னருக்கு உண்டு. சரியா? இதான் பார்த்திங்கன்னா நமக்கு லெஜிஸ்லேச்சர் பவர் பற்றி பொறுத்த வரைக்கும் கவர்னரை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கான நிதி அதிகாரங்கள். சரிங்களா? இது மோரலஸ் உங்களுக்கு பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன ஃபைனான்சியல் பவர் இருக்கோ சேம் அதே தான் இவருக்கும் பொருந்தும், எக்ஸப்ட் ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி. சரிங்களா? ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் இவருக்கு கிடையாது. சரி, அதான் மீதி எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஆர்டிகல்ஸ் மட்டும் மாறும். சரிங்களா? இப்போது ஆண்டு அறிக்கைன்னு ஒன்று இல்லையா, பட்ஜெட் அப்படின்னு நம்ம வருஷம் பட்ஜெட் அப்படின்னு தாக்கல் பண்ண போகிறோம். அது மத்திய அரசுக்கு தாக்கல் பண்ண போகிறோம், அதேமாதிரி மாநில அரசுக்கு தாக்கல் பண்ணுவோம் இல்லையா. அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து இவரோட பேர் தான் தாக்கல் பண்ண போகிறோம். இவரோட பேர் தான் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு தாக்கல் பண்ணுவாங்க. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 202 அப்படிங்கிறது சேம் லைக் பிரசிடென்ட்டுக்கு இதே பாயிண்ட் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண மசோதா வந்து நமக்கு வந்து சட்டமன்றத்தில் வைக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு யாருடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னா நமக்கு கவர்னருடைய ஒப்புதல் வேணும். சரி, கவர்னரோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பில் வந்து சட்டமன்றத்தில் வைக்க முடியும். சேம் லைக் பிரசிடென்ட் தான், பிரசிடென்ட்டுக்கு இதே மாதிரி அதிகாரம் உண்டு உங்களுக்கு. இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 199 இதை பற்றி பேசக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஆளுனுடைய பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மானிய கோரிக்கையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. சரியா, நம்ம பட்ஜெட் பற்றி பார்க்குறப்ப சொல்லியிருப்போம் இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்னா என்னன்னு சொல்லி. சரியா, நான் டீட்டெயிலாக இங்கே சொல்ல திரும்பி நீங்கள் வேணால் அதில் பார்த்துக்கங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி டிமாண்ட் ஃபார் கிராண்டை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அதிகோடைய ரெக்கமெண்டேஷன் நம்ம தான் பண்ண முடியும். சேம் லைக் பிரசிடென்ட்டுக்கு இதே அதிகாரம் உண்டு உங்களுக்கு. ஸோ இதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 205. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொகுப்பு நிதினு ஒன்று, சரி, கன்சாலிடேட் ஃபண்டுன்னு ஒன்று, இன்னொன்று வந்து கண்டிஜினியஸ் ஃபண்டு. அது வந்து நம்ம வந்து அவசர நிதினு சொல்லலாம், இல்லைனா ஒதுக்கு நிதினு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இஷ்யூ தேவைப்படும் போது அதை பயன்படுத்திக்க முடியும் அந்த கண்டிஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது. சரியா, ஸோ அந்த கண்டிஜென்சி ஃபண்டு வந்து இயக்கத்துக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா கவர்னர் கிட்ட உண்டு. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டை பற்றி தனியான வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் என்னென்னு புரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் அந்த 3 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படிங்கிறது தொகுப்பு நிதி, ரெண்டாவது வந்து நமக்கு வந்து அவசர நிதி அப்படிங்கிறது, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. இந்த 3க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து பார்த்துக்கேன். சரிங்களா, ஸோ இந்த இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த கண்டிஜென்சி ஃபண்டுக்கான கஸ்டடினே யாருன்னா கவர்னர் இருக்கிறார். சரியா, ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இதுலேருந்து அவர் வந்து செலவு பண்ணுவார் இந்த பணத்தை எடுத்து. சரிங்களா, அது வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு. சரியா, இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 267. சரிங்களா, இல்லை இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 267 அப்படிங்கிறது நமக்கு ஸ்டேட்டுக்கும் பொருந்தும் சென்டருக்கும் பொருந்தும், 2 பேத்துக்கும் ஒரே ஆர்டிக்கல் தான் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, கண்டிஜென்சி ஃபண்டு வந்து பிரசிடென்ட்டும் பண்ண முடியும், அது வந்து ஆர்டிகல் 267 வரும். அதேமாதிரி வந்து கவர்னர் பண்ண முடியும், அதுவும் ஆர்டிகல் 267 வரும். அதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நீங்கள். சரியா, ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன், ஸ்டேட்டுக்கான ஃபைனான்ஸ் கமிஷன் இல்லையா, அதை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் வந்து இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ எப்படி பிரசிடென்ட் வந்து ஸ்டேட்டுக்கு இந்தியாவுக்கான ஃபைனான்ஸ் கமிஷன் பண்ணுறாரோ அதேமாதிரி கவர்னர் வந்து ஸ்டேட்டுக்கான நிதி ஆணையத்தை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் 5 வருடத்துக்கு ஒரு தடவை. ஃபைனான்ஸ் பொசிஷன் ஆஃப் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி தெரிஞ்சதுக்காக. சரியா, ஸோ இது சேம் லைக் உங்களுக்கு வந்து பிரசிடென்ட் தான். இந்த 5 பாயிண்ட்டுமே உங்களுக்கு பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் உங்களுக்கு. இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 243 I. சரிங்களா, இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டின்னு வருது இல்லையா, ஸோ பஞ்சாயத்து முனிசிபாலிட்டினா உங்களுக்கு என்ன ஆர்டிகல் உங்களுக்கு ஆர்டிகல் 243 தான் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஸோ ஆர்டிகல் 243 I வந்து அவருக்கான அப்பாயின்மெண்ட் பற்றிலாம் பேசும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுடிஷியல் பவர் பார்க்குறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஜுடிஷியல் பவரில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தண்டனையிலேருந்து குறைக்கிறது அப்படிங்கிறது. சரிங்களா, ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லா அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா, ஒரு ஸ்டேட் லா சம்மந்தமாக அவர் மேலே ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தண்டனையை வந்து குறைக்கலாம், அதை நிறுத்தி வைக்கலாம், அதை வந்து விலக்கி வைக்கலாம், அதை மாற்றலாம். சரிங்களா, இதுக்கான எல்லா அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்கு உண்டு. இதேமாரி அதிகாரம் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு உண்டு. சரிங்களா, யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டத்தின் மேலே வந்து பிரசிடென்ட்டுக்கு உண்டு, மாநில அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்தின் மேலே கவர்னருக்கு உண்டு. சரியா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். சரியா, ஆர்டிகல் 161 இதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். சரியா, அதை போய் நான் வச்சுங்க. ஸோ எந்த ஒரு நபரின் தண்டனையை குறைப்பதற்கும் மன்னிப்பு வழங்குவதற்கும் நிறுத்தி வைக்கிறதுக்கும் விலக்களிக்கிறதுக்கும் மற்றும் மாற்றுவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட். சரிங்களா, இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 217 அப்படிங்கிறது. இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் யார் பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவார். ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவார். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கவர்னர்கிட்ட ஒரு கன்சர்ன் வாங்குவார். அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, அவள் தான் அவருக்கான ரோல் அப்படிங்கிறது. அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு கன்சர்ன் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர் வந்து கவர்னர்கிட்ட வாங்குவார். சரியா, இதில் இன்னொரு பாயிண்ட் நான் வச்சுங்க எக்ஸ்ட்ராவாக. ஒரு ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து யார்கிட்டலாம் வந்து கன்சர்ன் வாங்கணும் அப்படின்னா ஒன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்த கன்சர்ன் ஸ்டேட் அப்புறம் ஹைகோர்ட். சரிங்களா, ப்ளஸ் வந்து கவர்னர், இவங்ககிட்டலாம் வந்து அவர் கன்சல்டேஷன் பண்ணுவார். அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். சரியா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோடைய பதவி அப்பாயின்மெண்ட்டு, அவங்களுக்கான நியமனங்கள், பதவி உயர்வு, இது எல்லாத்தையுமே யாருன்னா கவர்னர் தான் பண்ணுவார். பட் இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் ஹைகோர்ட். சரியா, ஸ்டேட் ஹைகோர்ட்டோட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுவார். சரி, அப்பாயின்மெண்ட் மட்டும் கிடையாது, அதான் முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு. அப்பாயின்மெண்ட் மட்டும் கிடையாது, அவருக்கான ப்ரொமோஷனும் சேர்ந்து தான் வந்து கவர்னர் தான் பண்ண முடியும். ஓகே, அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 233 அதை பற்றி பேசக்கூடியது. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஸ்டேட் ஹைகோர்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை தவிர மீதி ஜுடிஷியல் சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் ஸ்டேட் ஹைகோர்ட்டோடையும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோடையும் கன்சர்ன் பண்ணி அவர் பண்ணுவார். சரிங்களா, ஆர்டிகல் 234 தான் அதை பற்றி பேசக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கன்சர்ன் அப்படின்னு வரும்போது என்ன, இது எல்லாமே பைண்டிங் ஆனதான். பைண்டிங்னா நாங்கள் அவங்க இருக்கிற முடிவை இவர் ஏற்றுக்கணும். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஸோ ஆர்டிகல் 233 வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு, ஆர்டிகல் 234 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தவிர்த்து மற்ற ஜுடிஷியல் சர்வீசஸ்க்கு. சரியா, இங்கே வந்து அவர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கன்சர்ன் பண்ணுவார், ஹைகோர்ட்டுக்கு கன்சல்ட் பண்ணுவார்.
பட் இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஹைகோர்ட்டை தான் அவர் கன்சல்ட் பண்ணுவார். ஓகே, இதெல்லாம் தான் வந்து ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து மாட்டது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸு, அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபார்டினேட் கோர்ட்டு, மற்ற கோர்ட்டில் இருக்க இல்லையா முனிசிபல் கோர்ட்டு, அதுக்கான ஜுடிஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் நமக்கு ஜுடிஷியல் பவர் அப்படிங்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா பவரும் பார்த்தாச்சு நம்ம. அது போக வந்து அவருக்கான சில டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குது. ஏற்கனவே பார்த்த டிஸ்கிரிப்ஷன் பவர் வந்து தனியாக நான் சொல்கிறேன். சில சமயம் கொஸ்டின் கேட்டுருவாங்க சரிங்களா, ஆணுக்கான ஒரு தனிச்சையான அதிகாரம் என்ன, இல்லை வந்து அவருக்கான விருப்ப அதிகாரம் என்னன்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டியில் யார் சிஎம்மாக அப்பாயின்ட் பண்ணிடலாம் சரிங்களா. சப்போஸ் யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அப்போது சிங்கிள் மெஜாரிட்டியை சரிங்களா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை வந்து அவர் ஆட்சி அமைக்க கூப்பிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அவருக்கு அதுதான் கிடைக்கிது சரியா. சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டில் அவருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவர் உண்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுடைய சட்டமன்றத்தில் வந்து பெரும்பான்மை வந்து இழந்துடுறாங்க சரிங்களா. மெஜாரிட்டியை வந்து அவங்க லாஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். பட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ரிசைன் பண்ண ரிஃப்யூஸ் பண்ணாங்கன்னா அந்த சமயத்தில் அவங்கள டிஸ்மிஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நான் வச்சுங்க. இப்போ ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது சரிங்களா, அவங்க ஆட்சி வச்சுருக்காங்க. பட் அவங்க ஆட்சி வந்து பெரும்பான்மை அவங்க எனக்கு காமிக்க முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போகணும் சரியா. நமக்கு ஆட்சி மேலே பெரும்பான்மை இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போகணும். அப்போ ரிசைன் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த சமயத்தில் டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது கவர்னருக்கு உண்டு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது அப்படிங்கிறது எமர்ஜென்சி தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம பிரசிடென்ட் ரூல் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கான்ஸ்டியூஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இங்கே பிரசிடென்ட் ரூல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறாரு இல்லையா, அது இவருக்கான டிஸ்கிரிப்டிவ் பவராக இருக்குது சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லுக்கு ஒப்புதல் தருது அப்படிங்கிறது, ஒரு பில்லை வந்து அசன்ட் தரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அவருக்கான ஒரு டிஸ்கிரிப்டிவ் பவராக இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அவருக்கான டிஸ்கிரிப்ஷன் பவர் அப்படிங்கிறது.